நெக்ஸ்ட் பாருங்க, NRCFOSS National Resource Center for Free and Open Source Software, an institution of Government of India. இந்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஹெல்ப் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் FOSS இன் இந்தியா. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் க்ரியேஷன் அண்டு டெவலப்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், த எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், லினக்ஸ் ஃபவுண்டேஷன், ஓப்பன் கோர்ஸ்வேர் கன்சார்டியம், ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாஸ், பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டு இன் இந்தியா by CDAC, Center for Development of Advanced Computing, help to promote and prompt to the use of open source software in India. It supports many Indian language. ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னன். அப்போ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் மூலமாக இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்லேயே இருக்கும். ஓகேவா, தெலுங்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயே இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் மூலமாகவே இந்த கோட் வந்து டெவலப் பண்ணி சாஃப்ட்வேர் வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கிற யூஸர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணியாச்சு, அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை யார் லைசன்ஸ் சோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி லைசன்ஸ் 2.0, BSD 3 class நியூ ஆர் ரிவைஸ்டு லைசன்ஸ், BSD 2 class simplified or free based license, GNU General Public License, GNU Library or Ledger General Public License, MIT License, Mozilla Public License 2.0, Common Development and Distribution License, Eclipse Public License. ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்களும் அதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறவங்க தான் இவங்க எல்லாமே. ஓகேங்களா, அந்த ஃபவுண்டேஷன் ப்ளஸ் இந்த லைசன்ஸ் இருக்கணும். When you change the source code, OSS requires the inclusion of what you altered as well as your methods. The software created after code modification may or may not be available for free. சாஃப்ட்வேர் அப்டேஷன் வந்து நடக்குது. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு ப்ளஸ்ஸு சோர்ஸ் கோடு இருக்குது. அதில் யூஸர் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு, சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறாரு. அப்படி சேஞ்ச் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிடுறாங்க. நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணாலும் அது என்ன பண்ணுறாங்க, மேட் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அகைன் என்ன பண்ணுறாங்கன்னா அப்டேஷன் வெர்ஷன்ஸு அப்டேட் பண்ணி திரும்ப என்ன பண்ணுறாங்க ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராகவே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால் என்ன, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, ஃப்ரீ ஆஃப் கோடு வந்து நமக்கு கிடைக்கும். யூஸர் வந்து என்ன பண்ணலாம், அதை கோட் சேஞ்ச் பண்ணலாம். கோட் சேஞ்ச் பண்ணும்போது நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுறோம். அந்த நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீச்சர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வர்சஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ரெண்டுமே ஒன்று தானே? இல்லை,
Although the term are often used interchangeably, OSS is slightly different from free software. Both deal with the ability to download and modify software without restriction or charge. Okay. However, free software is a concept developed in 1980s by MIT computer science researchers. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்டால்மன் இஸ் டிஃபைன்ட் பை 4 கண்டிஷன்ஸ். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் ஃப்ரீ சாஃப்ட்வேரும் சேம் அப்படி தெரிஞ்சாலும் பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா. மாடிஃபை சாஃப்ட்வேர் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் சார்ஜஸ். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னாவே அப்படி தான். இதை இந்த கான்செப்ட் யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980s எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்டால்மன் இஸ் டிஃபைன்ட் பை 4 conditions as outlined by the non-profit Free Software Foundation. These 4 freedoms emphasize the ability of users to use and enjoy software as they see fit. In contrast, the OSS criteria, which the open source initiative developed a decade later, place more emphasis on the modification of software and the consequence of altering source code, license and distribution. இப்போ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நமக்கு நெட்டில் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். 10 years யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 yearsல நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணும்போது நார்மல் என்ன பண்ணும், லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பராக பண்ணி தான் அதை திரும்ப என்ன பண்ணலாம், அப்டேஷன் பண்ணி நியூ ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி யூஸருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆப்வியஸ்லி த 2 overlap. Some would say the difference between OSS and free software and more philosophical than practical. However, neither should be confused with freeware. Freeware usually refers to proprietary software that user can download at no cost, but whose source code cannot be changed. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி சோர்ஸ் கோடை சேஞ்ச் பண்ணலாம், நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரீவேர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரீவேரும் டவுன்லோட் பண்ண முடியும், ஆனால் சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கும் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேருக்கும் உள்ள மெயின் டிஃப்ரெண்ட்டு. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம், சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீவேரில் என்ன பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ணலாம், கோட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே.